இந்த புக்க பத்தி நிறைய பேரு நிறைய இடத்துல பேசுறாங்க. அவங்க எல்லாரும் மேலோட்டமா சொல்ற மாதிரி இந்த புக் சேமிப்பு பத்தியும் இன்வெஸ்ட்மெண்ட பத்தியும் பணத்தை பல மடங்கா பெருக்கறத பத்தியும் மட்டும் சொல்லல. இன்ஃபேக்ட் இது சொல்ல வர விஷயமே வேற. பணத்தை சம்பாதிக்கிறது எப்படி, சேமிக்கிறது எப்படின்னு எல்லாரும் பாடம் நடத்திட்டு இருந்தப்ப பணத்தை சைக்காலஜிக்கலா டீல் பண்றது எப்படின்னு ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்டா சொல்ல வந்த புத்தகம்னு இத சொல்லலாம். இதுல பணத்தை பத்தி ஷாக்கிங்கான பல விஷயங்களும் பணத்தை டீல் பண்ணக்கூடிய சைக்காலஜியோடைய டார்க் சைடும் கூட இருக்கு. அத பத்தி தான் நாம இந்த ஷோல பார்க்க போறோம். பணத்தை சம்பாதிக்கிறது வெறும் அறிவு சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாது. நீங்க பணத்தை பத்தியும் அதை சம்பாதிக்கிறது எப்படின்னு எல்லா டீடைல்ஸையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கறனாலேயே நீங்க பணக்காரங்களாவோ இல்ல பணக்காரியாவோ ஆக முடியாது. பணம் சம்பாதிக்கிறது ஒரு சாஃப்ட் ஸ்கில். பணத்தை பத்தின உங்களோட அறிவை விட அதை நீங்க எப்படி டீல் பண்றீங்க அப்படிங்கறதுல தான் எல்லாமே இருக்கு. பில்கேட்ஸ் பெரிய பணக்காரர் ஆனதுக்கு அவருடைய திறமை மட்டும் காரணம் இல்ல, அதுல லக்கும் இருக்கு. சரியான நேரத்துல சரியான வாய்ப்பும் சரியான அறிவும் அவருக்கு கிடைச்சது. அதை அவரு சரியா பயன்படுத்தி பணக்காரர் ஆயிட்டாரு. அவரை விட அறிவான எத்தனையோ பேர் சரியான வாய்ப்பு அமையாததால அவங்க ஏழையாவோ மிடில் கிளாஸாவோ தான் கடைசி வரைக்கும் இருக்காங்க. சோ பணக்காரனா ஆகறக்கு தகுதி, திறமை, ஹார்ட் ஒர்க் இது எல்லாத்தையும் தாண்டி லக்கும் ஒரு ரோல் பிளே பண்ணுதுன்னு மார்கன் ஹோசல் சொல்றாரு. வாரன் பஃபெட் இன்வெஸ்ட் பண்ணி பணக்காரர் ஆனாரு அப்படிங்கறக்காக நீங்களும் அவர் செஞ்ச மாதிரியே அப்படியே செஞ்சா அவரை மாதிரியே பணக்காரர் ஆகிருவீங்கன்னு அவசியம் இல்ல. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்க கம்பெனில 10 வருஷத்துல பல மடங்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குன்னு நீங்க நம்பி எதிர்பார்த்து முதலீடு பண்ணிருக்கலாம். ஆனா இந்த 10 வருஷத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன் அவங்களுடைய மொத்த பணமும் நஷ்டமாகி அந்த கம்பெனியை இழுத்து கூட மூடலாம். ஒரு பெரிய போர் நடந்து அந்த கம்பெனி எரிஞ்சு கூட சாம்பல் ஆகலாம். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணத்தை உங்களுடைய பயன்பாடுக்கு எப்ப வெளியே எடுக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னும் வேணும்னு பல வருஷம் வச்சிருந்தா உங்க பணம் பணாலாக கூட வாய்ப்பு இருக்குன்னு நம்மள பயமுடுத்துறாரு இந்த புத்தகத்தோடைய ஆத்தர் மார்கன் ஹோசல். லாட்டரியில பணம் விழுந்து எத்தனையோ பேர் திடீர் பணக்காரங்களா ஆகியிருக்கிறத நீங்க பாத்திருக்கலாம். ஆனா அவங்க எல்லாருமே தொடர் பணக்காரங்களா கண்டினியூ ஆக மாட்டாங்க. அவங்களுடைய பணத்தை செலவு பண்ணிட்டு மறுபடியும் மிடில் கிளாஸாவோ புவர் கிளாஸாவோ மாறிடுவாங்க. கார் பங்களா வச்சிருக்க எல்லாருமே பணக்காரங்க கிடையாது. அதே மாதிரி கோடிக்கணக்கில் பணத்தை சம்பாதிக்கும் போது இன்னும் வேணும் அப்படிங்கிற பேராசையில சிக்கி பணத்தை சேர்க்கறதுலயே ஆயுசு மொத்தத்தையும் செலவு பண்ணி ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் தொலைச்சிட்டு அழிஞ்சு போனவங்க இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க. பணத்தை சம்பாதிக்க தெரிஞ்ச எல்லாருமே ஹாப்பியா இல்லைங்க. பணத்தை வச்சு ஹாப்பியா இருக்க தெரிஞ்ச சில பேர் மட்டும்தான் அப்படி இருக்காங்க. நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம பணத்தை டீல் பண்ற உங்களுடைய சைக்காலஜியை இம்ப்ரூவ் பண்றதுலயும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பணத்தை சம்பாதிக்கிறத விட பணத்தை எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுது இந்த புக். அப்படிப்பட்ட இந்த புக்கை முழுசா படிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த புக்கை வாங்கி படிங்க.